தினம் ஒரு தகவல். கணவன் மனைவி பந்தம் இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி என்று நினைக்கிறீர்களா? வாய் திறந்து பேசாமல் மனைவியின் தேவை அறிந்து இருவரும் செயல்பட வேண்டும். வாய் திறந்து பேசாமல் மனைவியின் தேவை அறிந்து கணவன் செயல்பட வேண்டும். முக்கியமாக கணவன் என்ன பண்ணும், மானம் ரோஷம் பற்றியெல்லாம் பேசவே கூடாது. மனைவி கிட்ட எப்பவுமே உனக்கு மானம் இருக்கா ரோஷம் இருக்கா அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது, அது தவறு. நான் இல்லாமல் நீ இல்லைன்னு ரெண்டு பேரும் நினைக்கணும். அதை விட்டுட்டு நான் இல்லைன்னா நீ கிடையாது தெரியுமா, உன்னை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது, தலையெழுத்தேன்னு நான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கணவன் சொல்கிறதும், கணவன்கிட்ட மனைவி சொல்கிறதும் இது தவறு. ரெண்டு பேரும் இல்லாமல் யாருமே இல்லைன்னு நினைக்கணும், அதுதான் நல்லது. எந்த விஷயத்துலையும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஒளிவு மறைவுன்றது கணவனுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. கணவனுக்கு தெரிஞ்சதை மனைவி கிட்ட சொல்லணும், மனைவிக்கு தெரிஞ்சதை கணவன் கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல் எப்பவுமே இருக்கணும். அப்போ ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. சண்டை வந்தால் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். சண்டையே வரக்கூடாது. அப்படி வந்தாலும் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். நீ முதல்ல விட்டு கொடுக்குறதா நான் முதல்ல விட்டு கொடுக்குறதான்னு இருக்கக்கூடாது. ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். சண்டை இல்லாத வீடே இல்லை. ஆக சண்டை இருக்கும். சண்டை இருந்தால் தான் அன்றைய நாள் இனிமையாக இருக்கும். அதை சண்டை போடுபவர்களுக்கு கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக தெரியும். சண்டை வந்தால் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். நீ முதல்ல நான் முதல்ல நிற்கக்கூடாது. கணவனாவது முதல்ல விட்டு கொடுக்கணும், இல்லை மனைவியாவது விட்டு கொடுக்கணும். அதில் முதல்ல கணவன் விட்டு கொடுத்தாதான் மனைவிக்கு சந்தோஷமாக இருக்கும். அதாவது உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் தோற்று போகிறதில்ல, ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. தோற்று போகிறதால நீங்கள் குறைஞ்சிட மாட்டீங்க. விட்டு கொடுக்கறதால நிறைய சந்தோஷம் உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் தோற்றிங்கன்னா வெளியே ஜெயிக்க முடியும். வீட்டில் தோற்றிங்கன்னா வெளியே சமுதாயத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. வெளி மனுஷங்கிட்ட உங்கள் மனைவியை விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறீங்க, மூணாவதாக ஒருத்தர் வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அந்த நேரத்தில் மனைவியை திட்டுறது கூடாது. அப்போ விட்டு கொடுக்கணும். அதாவது பேசுறதை விட்டுடணும். அவங்க எதிர்க்க மனைவியை திட்டுறதோ இல்லை அடிக்கிறதோ அதெல்லாம் கூடவே கூடாது. அது கொஞ்சம் கூட மனைவிக்கு பிடிக்காது. அவங்க எதிர்க்க நீங்கள் மனைவியை தரம் தாழ்ந்து பேசுவது கூடவே கூடாது. அதே மாதிரி விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எப்படியாவது பேசிக்கிட்டாலும் சரி, எப்படியாவது பேசிங்க, உங்களுக்குள்ள அது இருக்கணும். மூணாவதாக ஒரு மனுஷன் இருக்கிறப்போ மனைவியை மரியாதையாக பேசுங்கள், தாழ்வாக பேசக்கூடாது. அதாவது சீன்ற வார்த்தை வரக்கூடாது. அந்த நேரத்தில் மரியாதையாக பேசணும். உங்களுக்கு உங்கள் மனைவி தான் தேவை, தவிர அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசக்கூடாது. உங்கள் அப்பா இப்படி உங்கள் அம்மா இப்படி அப்படின்னு அப்பா அம்மாவை பற்றியோ, உன் தங்கச்சி இப்படி உங்கள் அண்ணன் இப்படி அப்படின்னு அவங்க குடும்பத்தை பற்றி தவறாக பேசக்கூடாது. உங்கள் மனைவியோட குடும்பத்தில் இருக்கிற குறையை பற்றி பேசியே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை பேசாமல் விட்டுறாதீங்க. மனைவியோட குடும்பத்தை பற்றி குறைவாக பேசி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறைய பேசிக்கிற விஷயத்தெல்லாம் குறைச்சிடாதீங்க. மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அவங்கள கேட்காமலேயே அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும். கணவன் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கால் வலிக்குது கை வலிக்குதுன்னா அழுத்தி விடலாம். அது ஒன்றும் தவறே கிடையாது. மனைவிக்கு நம்ம கணவனுக்கு அவ எவ்வளோ பணிவிட செய்கிறாளோ அதில் நம்ம ஒரு 110% கூட நம்ம செய்யறதில்லை, கணவன்கள் செய்யறதில்லை. அதை முழு ஈடுபாட்டோடு செய்யணும், வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது. அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும். வீட்டு வேலை இருந்தால் கூட சரி செய்யணும். திடீர்னு குளிக்கிறதுக்கு தண்ணி வைக்கல, கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, நான் வெந்நீர் வைக்கிறேன், நான் இல்லை சாப்பாடு பார்த்துக்கிறேன், நீ துணி துவைக்க போ, இல்லை நீ பாத்திரம் கழுவ போ, நான் பால் பொங்குச்சுன்னா நான் இறக்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் செய்யணும். அதுக்குன்னு வீட்டு வேலைன்னா சமையல் வேலைகள்லாம் எடுத்து போட்டு செய்யணும்னு சொல்லலை.
இதை பார்த்துக்கிறேன், நான் போய் பால் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ளே காப்பி கலந்து வச்சுருங்கன்னு சொன்னாங்களா, அது இது பண்ணி வைக்கிறேன். பால் பொங்கிட்ட போது பார்த்துக்குங்க. இல்லை குக்கர் வந்து இந்த மாதிரி 3 விசில் அடிக்கும், விசில் அடித்த உடனே இறக்கி வைங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சமையல் அறையில் இருந்து அந்த சமையலை கவனிச்சிக்கலாம். அதை விட்டுட்டு நீ என்ன சொல்கிறது, நீ போயிட்டு வர்ற வரைக்கும் நிறுத்தி வச்சுட்டு போன்னு சொல்லக்கூடாது. அவங்க சின்ன சின்ன உதவியை தான் கணவன்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு கணவன் தான் சமையல் பண்ணணுன்ட்டு எந்த மனைவியும் எதிர்பார்ப்பதில்லை. அதே மாதிரி அவங்க எது செஞ்சாலும், இது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சாலும் சரி, பிடிக்காத விஷயம் செஞ்சாலும் சரி, அதை நாசுக்கா அவங்கக்கிட்ட எடுத்து காட்டணும். சின்ன 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 உதவி நம்ம செய்கிறப்ப தான் மனைவிக்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி எது செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு புரிகிற மாதிரி செய்யணும். ஒரு சமையல் செஞ்சாங்கன்னா கூட, இன்றைக்கி ரசம் சூப்பர், சாம்பார் சூப்பர், இன்றைக்கி இட்லிக்கு தொட்டுக்கிற சட்னி வச்சுருக்கியா, ஐயோ அருமையாக இருக்குது, சாம்பார் வச்சுருக்கியா, அந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்குன்னு சொல்லி மனைவி அப்பப்போ பாராட்டாமல் விட்டுடாதீங்க. பாராட்டணும். எப்போவாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போங்க. சினிமாவுக்கோ பீச்சுக்கோ எப்போவாவது மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே கூட்டிகிட்டு போங்க. வீட்டிலேயே வீட்டு மாடு மாதிரி வீட்டுக்குள்ளேயே சுற்றி வராதிங்க. வெளியே கூட்டிகிட்டு போங்க. கோவில் குளங்களுக்கு போங்க, சினிமாவுக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, இல்லை வேறு யாரா நண்பர்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. இந்த மாதிரி போய் வந்தோம்னா அது நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் தான் 2 பேருக்குமே எல்லாமே பிடிக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் கணவன் மனைவி வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஹாலில் சேரில் உக்காந்துக்கிட்டு பத்மா ஒரு காஃபி எடுத்தா அப்படின்னு கத்திட்டு மனைவி அடுப்புலேருந்து இட்லி குக்கர் சாம்பார் ரசம் எல்லாம் 3 ஸ்டவ்வில் வேர்வை வழிய அவள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்நேரத்துக்கு காப்பி போட்டு எடுத்தாந்தா, என்ன இவ்வளோ நேரம் அது பாலை கொதிக்க வைத்து காப்பி கலந்து கொண்டு வரதுக்குள்ளே ஒரு காப்பி கேட்டால் லேட்டா, இவ்வளோ நேரமா அப்படின்னு மனைவிக்கிட்ட முகத்தை வந்து காட்டக்கூடாது. அது தவறு. அவள் அங்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு வருவாள். அதுக்குள்ளே நம்ம முகத்தை காட்டக்கூடாது. அது மாதிரி செஞ்சோம்னா கணவன் மனைவி உறவு வந்து பலப்படும். இப்படி தான் மனைவிக்கிட்ட கணவன் பேசிகிட்டே இருந்தான். அப்போ மனைவி சொல்கிறா, என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அழகான முகமா, அன்பான மனமா, பணிவான குணமா அப்படின்னு. உடனே கணவன் சொல்கிறான், உன்னோட இந்த காமெடி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவனை, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, சரி ஏங்க இந்த புடவை நல்லா இருக்கா பாருங்க அப்படின்ற மனைவி. என்னடி இது பெட்ஷீட் கணத்தில் புடவை எடுத்திருக்க, கட்டிக்க போகிறது நான் தானே அப்படின்னு. கணவன் சொல்கிறானா, துவைக்கிறவனுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும்னானா அவன். இது எப்படி இருக்கு? மீண்டும் நாளைய தினம் ஒரு தகவல் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.